தானே இறைவனின் அவதாரம் சொல்லிட்டு மகாவிஷ்ணுன்னு ஒரு பேர் அவர் மாற்றிருக்கிறார். அவர் மகாவிஷ்ணு கிடையாது, மகா பொய்யர் தான் சொல்லணும் அந்த பையனுக்கு. அவர் சொன்னது, அவர் ஆற்றியது ஆன்மீக சொற்பொழிவு அல்ல, அது சனாதன சொற்பொழிவு தான் சொல்லுவேன் நான். சனாதனம் வேறு, ஆன்மீகம் வேறு. இந்து மதம் வேறு, இந்து மதத்தை பயன்படுத்தி அதை பொழப்பா வச்சிருக்கவங்க வேறு. பள்ளியில் படிக்கிற பசங்கிட்ட மந்திரத்தை ஓதுனா நீங்கள் நெருப்பு மழை வரும், மந்திரத்தை ஓதுனா குணமில்லாதவர்கள் நோயாளிகள் குணமடைவாங்க, மந்திரத்தை ஓதுனா இங்கிருந்து அங்கே பறக்கலான்னு சொல்கிறார். இவர் உண்மையான இந்து கிடையாது. இந்து மதத்தை வைத்து வியாபாரம் செய்யும் ஒரு அர்ப்பன் தான் சொல்லுவேன் நான். அதாவது தானே இறைவனின் அவதாரம் சொல்லிட்டு மகாவிஷ்ணுன்னு ஒரு பேர் அவர் மாற்றிருக்கிறார். அவர் மகாவிஷ்ணு கிடையாது, மகா பொய்யர் தான் சொல்லணும் அந்த பையனுக்கு. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பள்ளியில் படிக்கிற பசங்கிட்ட மந்திரத்தை ஓதுனா நீங்கள் நெருப்பு மழை வரும், மந்திரத்தை ஓதுனா குணமில்லாதவர்கள் நோயாளிகள் குணமடைவாங்க, மந்திரத்தை ஓதுனா இங்கிருந்து அங்கே பறக்கலான்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு நபர்கள், சித்தாந்தங்கள் இருக்கிற நபர்கள் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள்கிட்ட போய் அறிமுகப்படுத்துறது மிக தவறான விஷயம். இன்னொன்று என்னென்னா, ஆன்மீகம் சொல்கிறது தவறுங்க. இதை நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பிரசிக்கிட்டே நான் சொல்கிறேன் நான். அவர் சொன்னது, அவர் ஆற்றியது ஆன்மீக சொற்பொழிவு அல்ல, அது சனாதன சொற்பொழிவு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்க திசை திருப்பறதுக்கு ஆன்மீகங்கிறது நல்லது நான் சொல்லுவேன் நான். சனாதனம் வேறு, ஆன்மீகம் வேறு. இந்து மதம் வேறு, இந்து மதத்தை பயன்படுத்தி அதை பொழப்பா வச்சிருக்கவங்க வேறு. இவர் உண்மையான இந்து கிடையாது. இந்து மதத்தை வைத்து வியாபாரம் செய்யும் ஒரு அர்ப்பன் தான் சொல்லுவேன் நான். அதாவது அந்த உண்மையான குற்றவாளிகள், இப்போ நான் அந்த தலைமை ஆசிரியர்கள் மீது எடுத்த நடவடிக்கை சரியா தவறாங்கிறது நான் சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை. ஆனால் இந்த பொய்யரை, இந்த சனாதனம் பரப்பும் இந்த நபரை அழைத்து வந்தது யார், யார் அதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க, அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் நுணையில கிள்ளி எறியணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நேற்றை கூட ப்ரெஸ்ஸில் கேட்கும்போது அதை சொன்னேன் நான். கண்டிப்பாக அவருக்கு கவனத்துக்கு இது போகும்போது கண்டிப்பாக அது நடவடிக்கை எடுப்பாங்க. அது சொன்ன மாதிரி அவர் விசாரணையை கண்டிப்பாக ஒரு என்கொயரியை இப்போ போட்டிருக்கிறாங்க. இப்போதைக்கு அந்த ஆசிரியர்கள் நடவடிக்கை தற்காலிக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அது இது தமிழக அரசுக்கோ சரி, அந்த அமைச்சர் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொறுத்த வரைக்கும் இவங்க இப்போ என்ன நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களா, அரசாங்கத்தையும் அந்த அமைச்சரை குறை சொல்கிறாங்க. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் இதுவரைக்கும் இருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்லேயே சிறந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நம்முடைய அமைச்சர் தான் சொல்லுவேன். நான் முகஸ்துதிக்காண்டி சொல்லுவேன். நான் ஆஸ் அன் யங்ஸ்டர், அவர் படித்த இளைஞர், நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கிறாரு. இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட அட்டண்டன்ஸ் கூடியிருக்கு. இன்றைக்கி இன்னொன்று என்னென்ன சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 22,000க்கு மேற்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி நெருக்கடி, ஆனால் அவர் ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டருங்கிறனால அவருடைய தொடர்புகள் வச்சுக்கிட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு நிறைய முதலீடுகள் கொண்டு வந்திருக்கிறாரு. சிறந்த ஒரு முறையில் செயல்பட்டு இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு நேற்றுமே சரி உங்களை மாதிரி ப்ரெஸ் ரிப்போர்ட்டை சந்திக்கும் பொழுது அதுக்குண்டான விளக்கத்தையும் கொடுத்துருக்கிறார். இதுக்கு காரணமானவர்கள் யார், யாரோ ஒருத்தர் தவறு செய்யும்போது இவரை நம்ம தண்டிக்கிறதோ இவரை பற்றி குறை சொல்ல தவறான ஒரு விஷயம் என்னுடைய அபிப்பிராயம். தமிழக முதல்வர் புதுசா டாஸ்மாக் கடைகள் திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இப்போ கடைகள் அதிகமாகிடுச்சு, இளைஞர்கள் இதன் மூலம் வலிக்கு இருக்கிறாங்க. அது மாதிரி இல்லை, மதுவிலக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையை பொறுத்த வரைக்கும் பூரண மதுவிலக்கு தான். அதே எங்களுடைய இலக்கு. அது நாங்கள் எங்களுடைய தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக இதுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்கள் பாட்டியை உங்களுக்கு தெரியும், மாரிமா, அவங்க 99 வயசில் ஒன்றாவது இறந்தாங்க. அவங்க எங்களுக்கான சில எல்லா விஷயங்கள் நாங்கள் அரசாங்கத்துக்கு உண்டான அழுத்தத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். குறிப்பாக சில இடங்களில் பள்ளி வளாகங்கள் இது மாதிரி போன்ற இடங்கள்லாம் மதுக்கடைகள் கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். சமீபத்தில் அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய மரணங்கள் வரும்போது கூட நடக்கும்போது கூட நான் சொன்னது இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறவங்க குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை நிறைவேற்றுன்னு சொல்லியிருந்தேன். அது சட்டமன்றத்திலுமே நம்முடைய முதலமைச்சர் இந்த மாதிரி கள்ளச்சாராய இது போன்ற குற்றங்கள் ஈடுபடுறவங்க அவங்க ஆயுள் தண்டனைங்கிறது இது சொல்லியிருக்கிறாரு. அது சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. மதுக்கடைகளை படிப்படியாக மூடணும் இந்த அரசு. அடுத்த ஒரு காலகட்டத்தில் மது இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குங்கிறத எங்களுடைய கோரிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.